வர வர இந்த பட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. என்னன்னே தெரியல. பட்டம் விடணும், பட்டம் செய்யணும் அப்படின்ற மாரி தோணிட்டே இருந்தது. சரி ரொம்ப நாள் ஆச்சு பட்டம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பட்டம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த இந்த வீட்டில் தொடக்கமாரில் இருக்கிற 4 குச்சியை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரிக்கோல் அப்புறம் டேப்பும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்படியே இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பழைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த குச்சியெல்லாம் வச்சு கரெக்டாக வச்சுட்டு அதை ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. நம்ம பயப்பட தான் நல்லா பார்த்தீங்கன்னா டேப்லாம் பிச்சு தந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தான். அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது வெளியே இருந்துச்சு பார்த்தேன்னா ஒரே இருட்டும் மழையுமா தூரலா பெய்ஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு பட்ட விட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு டைல் செஞ்சிருந்தான். அந்த டைல் அவனோட ஐட்டா இருக்கு பாத்தீங்களா. அப்படியே நானும் பாத்தீங்கன்னா சூஸ்திரம் போடுறதுக்கு நூல் எடுத்து அதை அளந்து அப்படியே அழகா சூஸ்திரம் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பேக்ல தான் நம்ம இந்த மாதிரி டெய்லியும் ஒரு பட்டம் செஞ்சுட்டு பக்காவா விட்டுட்டு இருந்தோம் சின்ன வயசுல. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டம் செஞ்சு விடுறதே ஒரு தனியான ஒரு ஹாப்பினஸ். நாங்களும் போய் இன்னைக்கு போய் மொட்டை மாடியில போய் விட்டு பார்த்தேன். காத்தும் வரல, ஒரே மழையும் பெஞ்சிட்டே இருந்ததா. நூல்லாம் சுத்தி வச்சுட்டு எழுந்து ஓட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைலையும் மடிச்சு வச்சுட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்தை விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாய்.